நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. முக்கியமா தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் சென்றதுக்கு அப்புறமா இந்த சர்வே ரிப்போர்ட் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செம ஷாக் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற புது புது ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழக முழுவதும் கிடையாது, கொங்கு மண்டலத்தில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன டைம் திமுக எல்லா இடத்துலையுமே பயங்கரமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றாலுமே கொங்கு மண்டலத்தை அதிமுகவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் அங்கே வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஸோ இப்போ தளபதி விஜய் அவர்களும் கோயம்புத்தூர்ல தன்னோட மாசம் பூத் கமிட்டி மாநாட்டில் காமிச்சிருந்தாங்க. 2 நாள் அது கோயம்புத்தூரா இல்லை தளபதி ஊரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல தளபதிக்கு வரவேற்பு இருந்தது. அதே நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. ஆனால் அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ராப்பரான வரவேற்பு கிடைக்கல. இதில் கோபப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தான் கோயம்புத்தூர்ல ஒரு சர்வே ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக கோயம்புத்தூர்ல திமுக ரொம்ப டவுனாக இருக்காம். கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் டவுனாக இருக்காம். அதாவது கோயம்புத்தூர், தருமபுரி, சேலம் இந்த மாதிரி இடத்துல திமுக கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்காம். அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. போன டைம் டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப கம்மி. இந்த டைம் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க. அதாவது செந்தில் பாலாஜி மூலமாக கொங்கு மண்டலத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க. கொங்கு மண்டலம்னாலே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் அமைச்சரவை பறிக்கப்பட்டு இப்போ 2 பேருமே பெரும் சிக்கலில் இருக்காங்க. அவங்க வெளியே இருக்கிறதே பெரிய சவாலாக இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க தேர்தலை சந்திக்க முடியுமா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா, அந்த அளவுக்கு பவர் இருக்கா, அதுக்கான ஒரு தைரியம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. அதனால கொங்கு மண்டலத்தில் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் பிஜேபி கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் தான். இந்த சமயத்தில் தான் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியும் கோயம்புத்தூர் மொத்தமாக தமிழகத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் அதிமுக பிஜேபி கூட்டணி கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் போன டைம் சில தொகுதிகள் திமுக தோற்றது. இந்த டைம் பல தொகுதிகளை தோற்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகரித்து விட்டது. அதிமுக பிஜேபி மட்டும் கிடையாது, தளபதி விஜயும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் 2 நாள் மட்டும்தான் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்தினாங்க. ஏதோ திருவிழா மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் தளபதி விஜய் தலையில தூக்கி வச்சிருந்து கொண்டாடினாங்க. இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு சர்வே ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுல இப்ப இருக்க கல சூழல் படி உங்களுக்கு பர்சன்டேஜ் கோயம்புத்தூர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதாவது உதயநிதிக்கு கிடையாது, டிஎம்கே சப்போர்ட் கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா கொங்கு மண்டலத்தில் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ எப்படி வாக்குகள் பிரியும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி பல சதவீதமான வாக்குகளை எடுத்துறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் பல சதவீதமான வாக்குகள் எடுத்து விடுகிறது. அதனால இதுக்கு மேல கோயம்புத்தூரை நீங்க ஸ்ட்ராங் படுத்தணும், முக்கியமா கொங்கு மண்டலத்தில் திமுகவை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் போய்கொண்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள் கோயம்புத்தூர்லையும் சேலம், தருமபுரி, திண்டுக்கல் அந்த மாதிரி இடத்துல கொங்கு மண்டலத்தில் தன்னோட கட்சியை ஸ்ட்ராங் படுத்த போறாங்க. அங்க இருக்க பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்த போறாங்க. ஸோ அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சர்வே ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து திமுக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு வீடியோவை கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கோயம்புத்தூர், சேலம், தருமபுரியில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது? தமிழக வெற்றி கழகத்துக்கா, இல்லை அதிமுக பிஜேபிக்கா, இல்லை திமுக காங்கிரஸுக்கா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கா அப்படிங்கிற விஷயத்த உங்களோட வாக்கை கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் சென்றதுக்கு அப்புறமா இந்த சர்வே ரிப்போர்ட் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செம ஷாக் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற புது புது ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் கிடையாது, கொங்கு மண்டலத்தில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன டைம் திமுக எல்லா இடத்துலையும்
இடத்துலையுமே பயங்கரமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றாலுமே கொங்கு மண்டலத்தை வந்து அதிமுகவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் வந்து அங்கே வந்து வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களும் கோயம்புத்தூர்ல வந்து தன்னோட மாசம் வந்து பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து காமிச்சிருந்தாங்க. 2 நாள் வந்து அது கோயம்புத்தூரா இல்லை வந்து தளபதி ஊரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல தளபதிக்கு வந்து வரவேற்பு இருந்தது. அதே நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ராப்பரான வரவேற்பு கிடைக்கல. இதில் கோபப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தான் கோயம்புத்தூர்ல ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக கோயம்புத்தூர்ல திமுக ரொம்ப 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 டவுனாக இருக்காம். கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் டவுனாக இருக்காம். அதாவது கோயம்புத்தூர், தருமபுரி, சேலம் இந்த மாதிரி இடத்துல வந்து திமுக வந்து கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்காம். அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. போன டைம் வந்து டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப கம்மி. இந்த டைம் வந்து டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருந்தாங்க. அதாவது செந்தில் பாலாஜி மூலமாக கொங்கு மண்டலத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திடலாம். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல்வாதியாக வந்து இருந்திருக்காங்க. கொங்கு மண்டலம்னாலே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் அமைச்சரவை பறிக்கப்பட்டு இப்போ வந்து 2 பேருமே பெரும் சிக்கலில் வந்து இருக்காங்க. அவங்க வெளியே இருக்கிறதே பெரிய சவாலாக இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்க முடியுமா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா, அந்த அளவுக்கு பவர் வந்து இருக்கா, அதுக்கான ஒரு தைரியம் வந்து இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. அதனால கொங்கு மண்டலத்தில் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி வந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் பிஜேபி கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். இந்த சமயத்தில் தான் வந்து இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியும் வந்து மொத்தமாக வந்து தமிழகத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து போன டைம் வந்து சில தொகுதிகள் வந்து திமுக வந்து தோற்றது. இந்த டைம் வந்து பல தொகுதிகளை தோற்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வந்து அதிகரித்து விட்டது. அதிமுக பிஜேபி மட்டும் கிடையாது, தளபதி விஜயும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் 2 நாள் மட்டும்தான் கோயம்புத்தூர்ல வந்து ரோட் ஷோ வந்து நடத்தினாங்க. ஏதோ திருவிழா மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் தளபதி விஜய் தலையில தூக்கி வச்சிருந்து கொண்டாடினாங்க. இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து கணிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுல இப்ப இருக்க கள சூழல் படி வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதாவது உதயநிதிக்கு கிடையாது, டிஎம்கே சப்போர்ட் வந்து கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து எப்படி வந்து வாக்குகள் பிரியும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பல சதவீதமான வாக்குகள் எடுத்துறாங்க. அதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் பல சதவீதமான வாக்குகள் எடுத்து விடுகிறது. அதனால இதுக்கு மேல வந்து கோயம்புத்தூரை நீங்க ஸ்ட்ராங் படுத்தணும், முக்கியமா கொங்கு மண்டலத்துல திமுகவை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. இப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் வந்து போய்கொண்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள் வந்து கோயம்புத்தூர்லயும் சேலம், தருமபுரி, திண்டுக்கல் அந்த மாதிரி இடத்துல வந்து கொங்கு மண்டலத்துல வந்து தன்னோட கட்சியை வந்து ஸ்ட்ராங் படுத்த போறாங்க. அங்க இருக்க பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் படுத்த போறாங்க. ஸோ அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து திமுக வந்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு வீடியோவை கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கோயம்புத்தூர், சேலம், தருமபுரியில் எந்த கட்சிக்கு ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது? தமிழக வெற்றி கழகத்துக்கா, இல்லை அதிமுக பிஜேபிக்கா, இல்லை வந்து திமுக காங்கிரஸுக்கா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கா அப்படிங்கிற விஷயத்த உங்களோட வாக்கை வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க.